சிதம்பரத்தில் அங்கே போய் கேட்டவனே, மனித பிறவி வேண்டாம் வேண்டாங்காங்களே. இந்த திருமூர்த்தத்தை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். குனித்த புருவமும் அப்படியே அப்படியே நூல் எடுத்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குள்மில் சிரிப்பும் பனித்த சடையும் பால் போல் மேனியே பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். எப்படி பவள திருமேனி, பவளம் நல்ல சிவப்பு கண்ணு, அதில் அப்படி திருநீர் பட்டை எப்படி இருக்கும் பாருங்க. பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனே மாநிலத்து. மனித பிறவி எந்த பிறவி பிறந்தானப்பா? உனக்கு தொண்டனா பிறந்தா பரவாயில்லையே, உனக்கு தொண்டனா பிறக்கிறேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தரும். என்ன பிறவி கிடைச்சா என்னப்பா? நல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ஆடிப்பூர நன்னாள், ஒரு மகோன்னதமான நாள். டெய்லி எனக்கு நன்னால தான் குழந்தைங்களா இருக்குது. தனியாக ஒரு சிறப்பு நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை கனைகடலை குறைவடையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாள். அவனை பேசலைன்னா தானே பிறவானாள். அவனை பேசுகிற நாளெல்லாம் நமக்கு பிறந்த நாள் தான். டெய்லி கொண்டாட்டம்தான். தினப்படி எனக்கு கொண்டாட்டத்தான் குழந்தைங்களா. நான் நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்து நவிற்றும்படியான ஒரு நற்கருணையை இறைவன் எனக்கு செஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த கருணைக்கு நான் என்ன பேர் பெற்றேன், என்ன பேர் பெற்றேன், என்ன பேர் பெற்றேன். பிரபு, எத்தனை ஜென்மத்தில் நான் உனக்கு உழைச்சாலும் தகாது. உனக்கு என்ன உழைப்பு வேண்டியிருக்கு? உன்னுடைய அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய உயிர்கூட்டத்துக்கு தான் நான் உழைக்கணும். எனக்கு எல்லாரும் அம்மா அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் கஷ்டப்படவே இல்லை குழந்தைங்கள. இன்றைக்கு காலையில் இன்றைக்கு என்னவோ இந்த ஆற்றுல கொஞ்ச நேரம், எப்போவுமே நான் நீரோட்டமான பகுதியில் ஊரில் இருக்கும்போது சின்ன வயசில் ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த திருக்குளத்தில் நீர் இருக்கும். அனுமார் நதின்னு அந்த திருக்குளத்துக்கு பேர். அந்த தீர்த்தத்தில் போய் இருந்து எம்பெருமானுடைய தியானத்தில் இருப்பேன். அது எனக்கு ஒரு சுகமான சிந்தனை. அந்த திருக்குளத்தில் கால் பதிச்சு அப்படியே கையை மேலே அப்படியே தூக்கி வச்சுக்குவேன். இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு பிரபு அப்படி சொல்லி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு, நான் எற்றைக்கும் ஏழேழ் பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட் செய்வோம் அப்படி அது மாதிரி வேண்டிக்குவேன். இறைவன் அதை அப்படியே என்னைய அவன் கையை பிடிச்சி என்னைய கூப்பிட்டு வந்தனால எனக்கு இடறதுக்கு வழியே இல்லை. நம்ம அவன் கையை பிடிச்சா உருவிடும், நம்ம கை உருவிடும். அவன் நம்ம கையை பிடிச்சா உருவுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை பாருங்க. இன்னைக்கு ஆடிப்பூர நன்னாள். எனக்கு இன்னைக்கு ஆடிப்பூரன்னு கூட நினைவில் இல்லை. நான் ஆற்றுல ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி தவமெல்லாம் பண்ணி. இங்கேயும் ஆற்றுல வந்திருக்கும் போதெல்லாம் அவ்வளோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ காலத்தின் கட்டாயம் பிள்ளைங்க சொல்ல கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை பிள்ளைங்க தண்ணியில் நிற்காத, வெந்நில நிற்காத, அங்கே போகாத இங்கே போகாத அப்படி ரொம்ப கட்டுப்பாடு சொல்கிறாங்க. எனக்கும் நம்ம நன்மைக்கு தானே சொல்கிறாங்க, வயதாயிடுச்சுலாம் அப்படின்னு நினச்சேன். நான் நேற்று இன்னைக்கு என்னை அறியாமல் ஒரு உந்து சக்தி புறப்பட்டு ஆற்றுல கொஞ்ச நேரம் நின்று அந்த பரம்பொருளை, நீ என்றும் என்னை விடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம். இந்த பாடல் நான் ரொம்ப வேண்டி படிக்கிற பாடல் பக்கம்னா. என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம், நீ என்றும் என்னை விடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும். நீ என்றும் என்னை விடா நிலை. நான் அதுக்கு என்ன கைங்கரியம் பண்ண போறேன்? நான் என்றும் உன் நினைவிடா நெறி. அதுதான் எனக்கு வாழ்க்கையில தவமா இருக்கணும். தவம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அவன் நினைவிடா நெறி. நீ என்றும் என்னை விடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம். அது ரொம்ப எனக்கு மனதில் தைக்கும் குழந்தைங்களா. அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நிகழாததிடமும்
உலகில் சீ என்று பேயென்று நாயென்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். தாயென்ற சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முகத் துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்த பாட்டு. இதையே சொல்லி நேற்று இன்னைக்கும் கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்று தவமா அது என்னத்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தேன் குழந்தைங்களாம். வந்தால் என்னால் நடக்கவே முடியல. என்னுடைய மனநிலை அதிலே ஒன்றி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு தான் தோணுது. நம்மளால் பெருத்தியாருக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ளே உட்காரல. முன்னாலெல்லாம் இங்கே வந்த பிறகு கூட தண்ணிக்குள்ளே அப்படியே உட்கார்ந்துருக்குறேன். அப்போல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. இப்போல்லாம் வந்து வேண்டாமா வேண்டாமாங்கிறாங்க. பெருத்தியாரை கஷ்டப்படுத்தி நம்ம என்ன ஞானத்தை அடைய போகிறோம்? அப்படி வந்தேனா நடக்கவே முடியல. இங்கே ஒரு திண்டு இருந்துச்சு, அந்த திண்டுலேருந்து உட்காருவோம்னு வந்தால் பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா முன்னால் சாதனங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணு கேட்டேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேம்மா அப்படின்னாங்க. சரி, இதுவும் திருவருள் திட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு ஆடிப்பூரம் குழந்தைங்களா, ஆடிப்பூரம். அந்த அம்மா வந்து என்னை விடலை பாருங்க. நீ என்றும் என்னை விடா நெறியும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும். அவன் என்னை விடலை பாருங்க. அக்காரடிசியில் சமைச்சு ஒவ்வொரு யாகத்திலையும் தாயே நீ சொன்ன மாதிரி உனக்கு உன் அருளடியார்களுக்கு உன்னுடைய தலைவனுக்கு எல்லாருக்கும் இதை நான் நிவேதனமாக நான் செய்கிறேன். அப்படி ஒவ்வொரு தரையும் நான் வந்து அதை வேண்டி விரும்பி அந்த யாகத்தில் போடுவேன் கொண்டேன். அவள் வந்து அதனால் இன்னைக்கு ஆடி பூரம் குழந்தை நீ வந்து என்னை விடா நெறி நான் என்றும் உன் நினைவிடா நெறியில் நீ நின்றுக்கோ அப்படின்னு அந்த ஆடி பூரத்துக்காக வேண்டி அவள் சொல்கிறா போல இருக்கு. சரி, பரவாயில்ல, அம்மாளுடைய வேண்டுதல் அதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் கண்ணை திறந்தேனா. சரி, என் முன்னால் இந்த சாதனங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த சாதனங்கள் இருந்துச்சு. என்னப்பா இது இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லைம்மா இன்னைக்கு ஆடி போகிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி, அப்போ ஆண்டாள் நாச்சியார் நம்மளை கைவிடலை, அவளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு இருந்தேன். ஆண்டாள் நாச்சியார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடல் வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். நான் வந்து உன்னுடைய திருவடி தாமரையை வணங்குறேன். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. சிறுகாலை பொழுது அப்படின்னா 4 மணி கண்ணா, அப்புறம் 4:30 மணி அதிகாலை பொழுது, 6 மணி காலை பொழுது. இப்போ நம்ம எல்லாருக்குமே சில பேருக்கு 10:30 மணி காலை பொழுதாக இருக்குது, 12 மணி காலை பொழுதாக இருக்குது. இப்போ காலை பொழுதுக்கு இப்போ நிர்ணயம் வேறு. அம்மா காலத்தில் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உந்தன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களால். நான் உன்னை போற்றி இருக்கிறேங்கண்ணா. இதனுடைய பொருள், நான் போற்றுவதன் பொருள் நீதான பொருள். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள் நீதான பொருள். நான் போற்றக்கூடிய பொருள் நீ கேளு. என்ன கேளு? பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நீ வந்து எங்கே பிறந்திருக்கிற? இப்போ அம்மாள் வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து தான் ஒரு வைதீக குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அவளை நினச்சிக்கல. ஆயர்பாடி சிறுமியாக தான் அவன் நினச்சி இந்த பாவனை பாடுறான். நீனும் வந்து மாடு மேய்க்க குலத்தில் தாண்டா பிறந்திருக்கிற, நானும் மாடு மேய்க்க குலத்தில். இவன் இப்போ வைதிக குலத்து பெண்ணா இவன் பாடலை. இவன் தன் பாவனை முழுதும் வந்து மாடு மேய்க்கிற குலத்து ஆளாயிட்டான். அது சொல்கிறான். பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து எங்களை குற்றேவல் கொள்ளாது போ. இங்கே பாரு, நம்ம ரெண்டும் ஒரே குலத்தில் பிறந்திருக்கிறோம். எங்களை நீ வந்து அள்ளி அரவணைச்சு உன்னுடைய திருவடி தாமரைங்கிறத காட்டாமல் போனேன்னு வச்சுக்குவோம். யாருக்கு கேவலம்? என்னின் மிக்கார் என்னை ஆரடியான் என்னின் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசின் சீரடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேன். என்னை விட பெரியவங்க நீ யாருடைய பிள்ளைன்னு கேட்டா உனக்கு தானேப்பா கேவலம். இது உனக்கு தானே கேவலம், எனக்கா கேவலம் இல்லையே. அப்போ அதனால் நான் வந்து பெற்றமையை துண்ணும் எங்கள் குலத்தில் நீ வந்து பிறந்துட்ட. எப்படியோ கூட்டியோ குறைச்சோ நான் வந்து உங்களுக்கு சொந்தக்காரி ஆயிட்டேன். இப்போ நீ என்ன செய்யணும்? பெற்றமையை துண்ணும் குலத்தில் பிறந்து எங்களை அடிமை கொள்ள வேண்டும். நீ அடிமையில தான் சுகம் கண்டிருக்கிறாங்க எல்லா என்னடியான் என்று ஏற்றுக்கொள் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தர். அடிமையில தான் எல்லாரும் சுகம் கண்டிருக்கிறாங்க. இந்த சுகம் மாதிரி சுகம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. இறைவன் நம்மை ஆண்டான், நாம் அவனுக்கு அடிமை. இதில் சுதந்திரமாக வந்து நான் இதை செஞ்சுட்டேனாக்கா அவனுடைய திருக்கருணையால் செய்ய முடிந்தது.
அவனுடைய திருவருளால் இது பாட முடிந்தது. நான் இப்போ கூட வந்து உட்காந்து கண்ணை திறந்தா சாதனங்கள் இருக்கேன்னு பார்க்குறேன். இது நான் ஆண்டாள் நாச்சியாருடைய திருநட்சத்திரம் அதை நினச்சிக்கிட்டு இருந்தேனா எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து எங்களை குற்றேவல் கொள்ளாது போக, நீ வந்து இறைவன்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க பாருங்க. பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து எங்களை குற்றேவல் கொள்ளாது புறம். நீங்கள் 2 பேரும் அம்மா பூமி பிராட்டி அப்படிம்பாங்க ஆண்டாள் தேவியை. பூமாதேவியும் சீனிவாச பெருமாளாக அரங்கநாதனாக, அவள் அரங்கநாதனை தான் விரும்பியிருக்கிறான். அரங்கநாதனாக நீ வந்து எனக்கு பூமாதேவியும் அரங்கநாதனுமாக ரங்கநாத பெருமாளமாக நீ வந்து காட்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? எங்களுக்கு பரிசு இற்றை பறைகொள்வான் அன்றுகான், எங்களுக்கு பரிசு தரணும். என்ன பரிசு தரணும்? கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நம் ஆட்சி. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க? எனக்கு வந்து வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நல்ல புருஷன் வேணும். இவங்க நோன்பு நோக்க போனதே நல்ல புருஷன் வேணும்னு கேட்டுதான். எங்கள் நோன்புலோட இலக்கு என்னவாக சொல்கிறாங்க? நீ வந்து எனக்கு காரு வீடு பங்களா, எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆகும். நீ எத்தனை பிறவி வேணால் தள்ளிக்கோ, எத்தனை பிறவியில் கொண்டு வேணால் சேர்த்துக்கோ. அப்பர் சுவாமிகள் கேட்டார்லாம் சிதம்பரத்தில். அங்கே போய் கேட்டவனே மனித பிறவி வேண்டாம் வேண்டாங்காங்களே. இந்த திருமூர்த்தத்தை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். குனித்த புருவமும் அப்படியே நூல் எடுத்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குள்மில் சிரிப்பும் பனித்த சடையும் பால் போல் மேனியில் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். எப்படி பவள திருமேனி, பவளம் நல்ல சிவப்பு கண்ணு, அதில் அப்படி திருநீர் பட்டை எப்படி இருக்கும் பாருங்க. பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனே மாநிலத்து. மனித பிறவி எந்த பிறவி பிறந்தானப்பா? உனக்கு தொண்டனா பிறந்தா பரவாயில்லையே, உனக்கு தொண்டனா பிறக்கிறேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தரும். என்ன பிறவி கிடைச்சானப்பா? எந்த பிறவி கிடைச்சான? உன்னடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, எப்படி வரம் கேட்குறாங்க ஆண்டவங்கிட்ட. நம்ம தான் போய் பல்ல காட்டிட்டு எனக்கு ஒரு புடவை வேணும், எனக்கு ஒரு பிளவுஸ் வேணும், எனக்கு ஒரு நகை வேணும். ஐயா, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை செவித்து உன் பொற்றாமரை அடியே வேணும் பொருள்க. உன் திருவடி பேரு அதுதான் பொருள், எங்களுக்கு வேற பொருள் கிடையிலையா. உந்தன் பொற்றாமரை அடியே வேணும் பொருள்களாய். சரி, அந்த பொருள்னால எனக்கு என்னம்மா இது? இன்னொரு அடுத்த விண்ணப்பம் பாருங்க. எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமே. எங்கள் மரபணு உன் மரபணு ஒன்றா தான் இருக்கணும். RNA DNA நீ மாற்றக்கூடாது. உன் குடும்பத்தில் தான் நான் பிறக்கணும். நீ எங்கே பிறந்திருக்கியா? நீ யாதவ குலத்தில் பிறந்திருக்கியா, சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கியா, நீ வைசிய குலத்தில் பிறந்திருக்கியா, நீ சூத்திர குலத்தில் பிறந்திருக்கியா, நீ பிராமணன், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எற்றைக்கும் நீ எங்கே வேணால் அவதாரம் எடு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 7 பிறப்புக்கும் எங்களுடைய RNA DNA ஒன்னோடு தான் இருக்கணும். எப்படி ஒரு வேண்டுதல்! அவனை போய் பார்த்துட்டு உனக்கு சொந்தக்காரனா வச்சுக்கோப்பா, அவன் காலில் ஒரு தூசா வச்சுக்கோப்பா, நாம் வச்சுக்கலாமே அப்படி சொல்கிறார்ல. எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட் செய்வோம். சரி, உனக்கு வேற என்னதான் வேணும்? இதுதான் வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். வேற மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்ப. எங்கேயாவது அங்கொன்று இங்கொன்று காமம் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு வேற காமம். என்ன காமம் இருக்கணும்? உன்னோடு உற்றமையான காமம். வேற காமமே எனக்கு வரக்கூடாது கண்ணா. காமம் என்பது ஆசை, வேற ஆசையே வரக்கூடாது கண்ணு. நான் வந்து அதிகாலை பொழுதுல நான் உன் திருவடியை போற்றும் பொருள் கேட்டுக்கோ. நான் எதை வேண்டி கேட்டுக்கிறேன்? என் பொருள் நீ, அதை நீ எனக்கு தந்துடணும். என்னோடு என்னாய் எண்ணில் என்னாய் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்ப. ஒரு நூக்கன் கார்னரில் ஸ்கேன் பண்ணுற ஆற்றல் உனக்கு மட்டும்தானே இருக்குது. நான் நினச்சிக்குவேன் நான் காமமே இல்லைன்னு, நான் நினச்சிக்குவேன் நான் கோபமே இல்லைன்னு, நான் நினச்சிக்குவேன் அறுபகை குற்றத்தை ஜெயிச்சிட்டேன்னு, நான் நினச்சிக்குவேன் உன்னுடைய திருவடி பெற்றத்தை அவர்.
ஆனால் உனக்கு தெரியுமில தங்கம், நான் எங்கே நினச்சிருக்கேன், எப்படி நினச்சிருக்கேன், எதை நினச்சிருக்கேன் தெரியுமில தங்கம். உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றையில் வரும்பா. இன்னைக்கு காலையில் அம்மாட்ட இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வைக்கிறதுக்கு இறைவன் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் அதை சொல்கிறதுக்கு கொடுத்தானே, அந்த பெருமைக்காக வேண்டி நாமளும் ஒரு கனா காண்போமே. ஆண்டாள் வந்து ஆண்டாளாச்சியார் வரலாறெல்லாம் உங்களுக்கு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டாள் வந்து ஒரு கனா காணுதான். என்ன கனா? இறைவனே நினச்சிக்கிட்டு இருந்து இறைவன் தான் மணாளனா வரணும், மானிடற்கென்று பேச்சுப்படில் வாழகில்லை. என்னை எங்கேயாவது ஒருத்தன் வந்து பொண்ணு கேட்டு வந்தான், அவனுக்கு இவனுக்கு அப்படின்னுலாம் நீ என்னை கொடுக்கக்கூடாது. நீ வந்து நான் ஒரு ஒரு பெரிய ஆகுதியில் செலுத்தக்கூடிய பொருள் இது. அந்த ஆகுதியினுடைய தலைவன் யாரு? நீ. உனக்கு பெரிய ஞான வேள்வி, நலங்கொள பிரிந்துடைய ஞான வேள்வி நான் நடத்துகிறேன். அந்த ஞான வேள்வியில் வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலாக என்னை நீ ஏன்று கொள்ள வேண்டும். இது வந்து அந்த ஆகுதியில் அவிசு. இந்த அவிசை வந்து ஒரு இது ராஜசிம்மம், ராஜாதி ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ரங்கநாத பெருமாளுக்கான இந்த உடல், இந்த உயிர், இந்த உணர்வு வந்து காட்டில் திரிவதோ ஒரு நரி கவ்விக்கொண்டு போவதுக்காக நான் பிறந்தேன். நான் என் பெருமானுக்கு பிறந்தவன், மானிடருக்கு என்று பேச்சுப்படியில் நான் வாழ மாட்டேன். அந்த மாதிரி என்னை வளர்த்துருக்க இல்லப்பா. எனக்கு ஒரு கனவு வந்துச்சுப்பா. என்ன கனவு? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்து பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. வாரணமா. இந்த பாட்டு வந்து எப்படி இறைவனே வந்து எனக்கு கைத்தலம் பற்றுகின்றான். அந்த கைத்தலம் பற்ற நான் கனா கண்டேன் தோழி. வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடமைத்து புறமெங்கும் தோரணன் மாட்ட கனா கண்டேன் தோழி. எப்படி ஒரு கனவு! இந்த கனவுல வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான். அப்படி மாப்பிள்ளை அழைச்சி வருது. அந்த திருக்கோலத்தை அம்மா பார்க்குறான். நீங்களும் தான் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர நம்மளுடைய ரங்கநாத பெருமாள் அப்படியே நல்லா, அவர் சாதாரணமாகவே அலங்கார பிரியர். மாப்பிள்ளை கோலத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி போட்டு அவர் அப்படி நடந்து வாராரு. அம்மா கண்ணுக்கு தெரியுது. அப்போ எப்படி வாரான்? வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி. அப்பா, யானைகள் 1000 யானைகள் சூழ்ந்து வருது, வேத கோஷங்கள். அம்பா அப்படியே வாரான். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறங்கும் வாராரு. மாப்பிள்ளை அடிச்சுட்டு வராங்க. மாப்பிள்ளை எல்லாரும் சொல்றாங்க, பூரண பொற்குடம் ஏந்தி புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. எல்லா பக்கமும் மாவிலை தோரணம் அலங்காரங்கள் எல்லாம், கமுகு பாலை எல்லாம் கொண்டாந்து கட்டுறாங்க. இப்படி ஒரு கனவு வந்துச்சு தோழி எனக்கு. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். ஒன்றை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு வைதிக குலத்தில் பிறந்த ஒரு பொண்ணை. அவன் கோளரிடி ராஜசிங்கம். அவன் வந்து நான் யாரெல்லாம் விரும்புகிறவங்கள அவன் அள்ளி அரவணைச்சிக்கக்கூடிய ராஜசிங்கம், பக்திக்கு வசப்படக்கூடியவன். அவனை பற்றி நீ லேசாக நினச்சிக்காதடி. கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனா கண்டேன். அவனுடைய ஆற்றலை எப்படி ரசிக்கிறா பாருங்க. ஒரு காளை புகுத கனா கண்டேன் தோழினான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருந்து என்னை மகப்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடித்து மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்து இருந்து என்னை மகம்பேசி. எனக்கு பொண்ணு பார்க்க யார் வந்தா தெரியுமா? இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வந்தாங்கப்பா. என்னை பொண்ணு கேட்டு சாதாரண ஆட்கள் வரல. மனம் மாப்பிள்ளைக்கு சம்மதம்ட்டாரு. நான் தான் அதுக்கு அவனுக்காண்டி தானே கனவு இருக்கிறேன். உடனே அவங்க வந்து மந்திரம் சொல்லி எனக்கு புத்தாடையெல்லாம் புனைஞ்சு, மாப்பிள்ளை விட்டு சீர் வரணும் இல்லை, புத்தாடையெல்லாம் புனைஞ்சு எனக்கு மங்கள கோலம் போண்ட நான் கனா கண்டேன் தோழி. நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள்
பல்லோர் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணிய புனிதனே என்று என் பூப்புனை கண்ணி புனிதனோ என்று என்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி. அவன் சிட்டர்கள் நல்ல சிட்டர்கள்னா வேதம் ஓதக்கூடிய வேதியர்கள் எல்லாம் பார்ப்பன சிட்டர்கள் பல்லாறு எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோ என்று என்னை காப்பது கட்ட நான் கனா கண்டேன் தோழி. என் கையில் காப்பு கட்டுறாங்க. அந்த நான் கல்யாணத்துக்கு முன்னால் வந்து மங்களமாக ஒரு இது கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து எம்பெருமான் எனக்கு செய்தாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதிசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி. அவன் வந்து என்னை கைப்பிடிச்சான். இந்த மங்கள சடங்குகள் எல்லாம் சொல்லிட்டா அப்புறம் மாப்பிள்ளை கைப்பிடிச்சார். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சினமா களிறு அண்ணான் என்று கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். அங்கே இது வச்சுருக்காங்க, வேள்வி வளர்த்துருக்குறாங்க. என் பெருமான் என்னை அப்படியே கைப்பிடிச்சு அப்படி சுற்றி வரான் பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்கள் முன்னால் ஒரு யாகசாலை இருக்குது. அம்பாள் அப்படியே நீளமாக அப்படி புடவை விட்டுருக்குறா. அவள் புடவையும் அவனுடைய அங்கவஸ்திரத்தையும் அப்படியே ஒரு முடிச்சு போட்டிருக்குறாங்க. அவள் அப்படியே வந்து சுற்றி வராங்க. அப்படியே வந்து வலம் வந்து அப்படியே வரும்போது நான் இப்படி ஒரு கனா கண்டேன்டி அப்படி சொல்கிற அம்மா வந்து, நீங்களும் அந்த கனவு காண்க குழந்தைங்களா. வரிசிலை வாழ்முகத்து என்னை அன்னைமார் தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அருமுகன் அச்சுதன் கைமேல் வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழி. இந்த அப்பளம் பொரித்து பொறி தட்டி போட்டு இப்படியே இதெல்லாம் இப்படி திசி சுற்றி போடுவாங்க. எங்கள் அன்னைமாரெலாம் வந்து இப்படி அப்பளம் தட்டி எனக்கு அவருக்கு அப்படியே சுற்றி போட்டு அப்படி மாதிரி நான் ஒரு கனா கண்டேன் தோழி அப்படிங்கிறான். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மன நீர் அங்கமலமோடு உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி. எல்லாருக்கும் வந்து இந்த இது வைப்பாங்க, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, இந்த பக்கமாக நலுங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மங்களம் சாத்தி நலுங்கு வைக்கிறாங்க. எல்லோரும் வந்து எனக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நலுங்கு வைக்கிறாங்க. அது மாதிரி எல்லாரும் வந்து சொந்தக்காரங்கள்லாம் வந்து நலுங்கு வச்சு வீதி விழாவாக என்னைய கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி சொல்கிறான். ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாழி நன்மக்களை பெற்று மகிழ்வீரே. நீங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு 10 பாட்டையும் படிக்கிறவங்க, ஆயவனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வீரே. நீங்கள் இந்த பாட்டை படிச்சிங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அம்மா வந்து இந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்குறா. குழந்தைங்களாம் நன்மக்கள் பேர் வேண்டவங்க இந்த வாரணமாயிரம் அப்படிங்கக்கூடிய இந்த 10 பாடலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மக்கள் பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வித்திருக்காப்புன்னு நான் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியாரை சிந்திக்க வச்ச பேரண்ட நாயகனுக்கும் இந்த குழுக்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறையா வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அன்பு அடியார்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அமைதியையும் ஆற்றலையும் அருளையும் அள்ளித்தரும் நவாக்கரி மந்திர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தவிருக்கும் இந்த மகத்தான வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நவாக்கரி மந்திரத்தின் ரகசியங்களை கற்று உங்கள் உடல், மனம்,
ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தியுடன் இணைய இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். 4 நாட்கள் நடைபெறும் இந்த வகுப்பில் மந்திர உச்சாடனம், தியானம் மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் என பல சிறப்பு அம்சங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ள இப்போதே பதிவு செய்யுங்கள். அன்னை சகுந்தலாவின் ஆசியுடன் நீங்கள் அனைவரும் பரிபூரண ஆனந்தத்தை அடையலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.